ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். அதாவது நம்ம பார்க்குற பார்வைகள் பலவிதமான பார்வைகள் இருக்கு. அந்த பார்வைகளுக்கெல்லாம் என்னென்ன வேர்ட்ஸ் இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேர்ட் சி. சி எல்லாமே தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான். நான் உங்களுக்கு வித்தியாசங்கள் தான் சொல்லி தரப்போகிறேன். சி அப்படின்னா ஜஸ்ட் கண்களால் பார்க்கறது, அவ்வளோதான். ஓகேங்களா? அதில் எந்த ஒரு கவனமும் இல்லாமல் சும்மா கண்களால் பார்க்கறது தான் சி. நெக்ஸ்ட்டு லுக். லுக் அப்படின்னா கவனமா பார்க்கறது, ஒரு விஷயத்த கவனமா பார்க்கறது, கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்கறது. அடுத்தது வாட்ச் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த லுக்கை விட வாட்ச் அப்படிங்கிறது வேர்டு ரொம்ப ரொம்ப அதிகமான கவனம் எடுத்து பார்க்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் நம்ம வாட்ச்மேன் அப்படின்னு சொல்றோம்? அவர் நம்ம சீமேன் சொல்றோமா, இல்ல லுக்மேன் சொல்றோமா? வாட்ச்மேன் சொல்றோம். ஏன்னா அவர் உன்னிப்பா கவனிப்பாரு. அங்க யாரு கேட்டு பக்கத்துல நிக்கிறா, எதுக்காக நிக்கிறாங்க, என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க, எங்க போறான் வரான் அப்படிங்கிறத நல்லா உன்னிப்பா ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் கவனிக்கிறோம் இல்லையா, கவனிச்சு பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வாட்ச். அடுத்தது கிளான்ஸ். நீங்க ஒரு புக் ஷாப் போறீங்க, ஒரு புக் வாங்குறீங்க, அந்த புக்கை எடுத்து நீங்க A to Z படிக்க முடியாது, எல்லா பேஜஸும் படிக்க முடியாது. அப்போ அதில் என்னென்ன டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, இண்டெக்ஸ்ல என்ன டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மேலோட்டமா பார்க்கறது தான் கிளான்ஸ். அடுத்தது பாருங்க, ஸ்டேர். ஸ்டேர் அப்படின்னா முறைச்சு பார்க்கறது. உங்களுக்கு திடீர்னு கோபம் வந்துச்சு அப்படின்னா நீங்க இப்படி முறைச்சு பார்ப்பீங்க இல்லையா, அதுதான் ஸ்டேர். அடுத்தது அப்சர்வ். அப்சர்வ் அப்படின்னா உற்று பார்க்கறது. ஓகே, ஒரு புத்தகத்தையோ அல்லது ஒரு பொருளையோ உற்று பார்க்கறதுக்கு பேரு அப்சர்வ். அடுத்தது பாருங்க, பீப். பீப் அப்படின்னா எட்டி பார்க்கறது. இப்போ ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறது, கதவு வழியா எட்டி பார்க்கறது. இப்போ பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறோம். ஸோ அதை சொல்றதுக்கு பீப் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இந்த வேர்டு என்னன்னா ஆகிள். ஆகிள் அப்படின்னா காம பார்வை பார்க்கறது. ஓகேங்களா? இந்த ஆகிள் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ப்ரிபோசிஷன் அட் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி லுக் அப்படிங்கிறதுக்கு பின்னாடியும் அட் யூஸ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.